ஹோசூர் விமான நிலைய அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க சார்? அங்க அரசு வந்து எதையும் ஆராயாம தமிழ்நாடு அரசு அறிவிக்காதுன்னு தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ் ஃபார் ரூல்ஸ் பக்கத்திலேயே பெங்களூர் விமான நிலையம் இருக்கிறது. இந்த விமான நிலையம் சாத்தியமாக இருக்குமா என்பதெல்லாம் அவர்கள் இன்னும் சாத்தியப்பட வேண்டும். அதாவது நாமளை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம். ஆனால் அதை மக்களை ஏமாற்றும் விதமாக, மக்களை திசை திருப்பும் விதமாக தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படும். ஏதாவது விதிவிலக்குகள் கொண்டு வர முடியுமா சார் மத்திய அரசாங்கம்? இவங்க தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை போய் அவங்க கொண்டு போய் கொடுக்கணும், ஆலோசிப்பார்கள். அதுக்கெல்லாம் பல நாட்கள் எடுக்கும். ஏதோ இன்றைக்கு அவங்க சொன்னாங்க அதுக்கு உடனே நான் ரியாக்ட் பண்ணணுன்றதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை. முதலமைச்சர் தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் வந்து அமெரிக்கா பயணம் போறாரு. ஏற்கனவே முதலீட்டாளர் மாநாட்டு ஏற்கனவே அவர் ஸ்பெயினுக்கு போனாரு. அதனுடைய முதலீடு என்னாச்சுன்றது இன்னைக்கு 60% வந்து நடைமுறைக்கு வந்திருக்கதா சொல்றாரு தொழில்துறை அமைச்சர். ஸ்பெயின்ல போயிட்டு எவ்வளவு முதலீடுகள் கொண்டு வந்தாங்கன்றது வெளிப்படையா இன்னும் அறிவிக்கல. அதுக்கு முன்னாடி போன ட்ரிப்பினுடைய முதலீடுகள் இன்னும் ஒன்னும் வந்து சேரல. இங்கிருந்து பல நிறுவனங்கள் இவங்க வந்த பிறகு மூடிட்டு வெளிநாடுகளுக்கு போனதுதான் நடந்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு அவர் எதற்காக போகிறார் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எத்தனை நிறுவனங்களை சந்திக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எத்தனை நிறுவனங்களுடைய முதலீடுகளை இங்கு கொண்டு வரார்கள் என்று வெளிப்படையாக அறிவித்து அதனுடைய எக்ஸிஸ்டிங், அதாவது அவங்க வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடு எல்லாம் ஒரு வெளிப்படையாக அறிவிக்கும் பொழுதுதான் அதனுடைய செயல்பாடு அல்லது அதனுடைய பயன் நமக்கு தெரிய வரும். மணல் கொள்ளை சம்பந்தமா வந்து சிபிஐக்கு இன்னும் தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்யல. அதை எப்படி பாக்குறீங்க? என்ன காரணமா இருக்கு? பயம்தான். இதுல பல திமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருப்பார்களோ அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மை வெளியில வரும் என்ற பயம். நாங்கள் தொடர்ந்து எங்கள் தேசிய தலைவர் மேற்கொண்டு அனைவரும் சிபிஐக்கு இந்த விசாரணையை கொடுக்க வேண்டும். இது கிட்டத்தட்ட 63க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பட்டியலின கமிஷன் கூட இங்கு வந்து விசாரணைத்து விட்டு அங்கு சென்றிருக்கிறார்கள். அதே போல மகளிர் கமிஷன் அவர்களுடைய விசாரணை செய்துட்டு சென்றிருக்கிறார்கள். சிஎம் பேசும்போது எதை மறைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சிபிஐ விசாரணை சொல்லி பேசுறாங்க. மக்கள் இறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60 பேர் மேல 63 பேர் அவங்க கணக்குப்படி. இன்னும் என்னன்றது எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல் 63 பேர் இறந்திருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு முறையான விசாரணை வேண்டும். ஏற்கனவே மரக்காணம் சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு? இன்னைக்கு வரலாம் அதனுடைய விசாரணை நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு வரலாம் அதுக்கு ஒரு முடிவில்லை. எங்கும் கள்ளச்சாராயம், எங்கும் விசச்சாராயம். அவங்க என்ன வேணாலும் பேர் வைக்கலாம். அது கள்ளச்சாராயம் ஆகட்டும், விசச்சாராயம் ஆகட்டும், அல்லது மெத்தனால்ல தண்ணி கலந்து கொடுத்ததாகட்டும், இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு திமுக அரசாங்கம், முழு பொறுப்பு திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள். காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள். உள்துறையை கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள். முழு பொறுப்பேற்க வேண்டும். அவர் வந்து அந்த துறையினுடைய அமைச்சரை வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பொதுவாக அத்தனை பேரும் கேட்டாங்க. இன்னும் அந்த துறையினுடைய அமைச்சர் அதுக்கான பதில் கூட, விளக்கத்தை கூட கொடுக்காமல் தான் இருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்தில் மக்கள் மத்தியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மக்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அதை பற்றி எதுவுமே இன்றைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ இடத்துல கொடுப்பதுதான் இதனுடைய முழு உண்மையும் வெளிவரும்.